போடுவோம். போட்டுக்குவோம். பொடியா நீங்கள் நெய் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. பத்தலைன்னா கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூடவே தக்காளி வேணால் இன்னொரு தக்காளி நீங்கள் வேணால் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் எல்லாமே கரெக்டாக இருக்குது. தண்ணி கொதிக்கட்டும். நம்ம சேமியாவுக்கு தண்ணி பத்தலைன்னா இப்போ இது எனக்கு இது போதும் தாராளம். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம இருக்கிற சேமியாவை போடுவோம். பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இருக்கிற சேமியாவை போட்டுருவோம். நல்லா ஒரு பெரட்டிக்க வேண்டியதான்.